இனிய வணக்கம் சொல்லி இன்றைக்கி நம்ம மூலிகை எண்ணெய் எப்படி காய்ச்சது தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான மூலிகையெல்லாம் நம்ம தோட்டத்திலே பறிச்சுக்கிட்டோம். கொஞ்சம் வந்து வெளியில் வாங்கிட்டு அப்புறமா இதை வந்து அரைச்சி வடை மாதிரி தட்டி காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இது ரொம்பவே காய விடாமல் கொஞ்சமாக காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இதை நான் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் ஊற்றி நான் வந்து இரும்பு சட்டியில் தான் காய்ச்சுறேங்க. இன்றைக்கி தேவையான அளவுக்கு வந்து ஒரு ஒரு 10 வடை வந்து போட்டேன். நான் வந்து ரொம்ப தின்னாக தான் வந்து தட்டி காய வச்சுருந்தேன். அதனால் ஒரு 10 போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் தடியாக காய வச்சுருந்தேன். ஒரு 5 போதும். இது போட்டுட்டு நல்லா வந்து நுர வர அளவுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே நுர அடங்குற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு இது எடுத்தோன்னா பாருங்கள் எந்த கலரில் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. அப்படியே தேன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து நம்ம டெய்லியுமே வந்து ரெகுலராக தலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வடையை வந்து வேஸ்ட் பண்ணாமல் தலை குளிக்கிற அன்றைக்கி நல்லா தலையில் தேய்ச்சிட்டு குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு முன்னாடி பொடுகு எண்ணெய் காய்ச்சிருப்பேன். அது வந்து வீக்லி ட்வைஸ் வந்து தேய்ச்சி குளிச்சோன்னா குளிச்சியாவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.